சென்னை காரப்பாக்கத்தில் மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக மாணவர்களிடம் கையெழுத்து பெற்றதாக பாஜகவினர் 5 பேரை போலீசார் கைது செய்த நிலையில் அக்கட்சியினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்தனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரங்கள் என்ன? காரம்பாக்கத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளி வாயிலில் பாஜக சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. பள்ளி முடித்து வெளியே வந்த மாணவர்களுக்கு மும்மொழி கொள்கை குறித்து எடுத்து கூறி பாஜக மாணவர்கள் கையெழுத்திட சென்றனர். அப்பொழுது பிஸ்கட் வழங்கப்பட்டதாகவும் மாணவர்களை கையை பிடித்து இழுத்து பாஜகவினர் கையெழுத்து வாங்கியதாகவும் குழந்தைகள் பாதுகாப்பு நல சார்பில் கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் புகாரானது அளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் சிறா நீதி சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவின் கீழே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் 5 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பாஜக மாநில செயலர் எஸ் ஜி சூர்யா உள்ளிட்ட 5 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது பாஜகவினர் காவல் நிலையத்திற்கு முன்பாக குவிந்து முற்றுகையிட்டு போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் குவிந்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு நாங்களும் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி கலந்து கொண்டதாக எங்களையும் கைது செய்ய வேண்டும் என்றும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது கைது செய்யப்பட்ட நபர்களை சோழிங்கநல்லூர் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லும் போது அவர்கள் காவல் வாகனத்தை முற்றுகையிட்டு அவர்களை வெளியே செல்லாமல் வழிவிடாமல் வாகனத்தை மறித்து கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போலீசார் தொடர்ந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் அழைத்து செல்லும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் பரபரப்பான ஒரு சூழல் காணப்படுகிறது. தொடர்ந்து அவர்களிடம் போலீசார் வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள்.